எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே எல்லாரும் வெளியவே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் என்ன சொன்னா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. டாக்டர் என் மருமகளுக்கு எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கா? எதுவும் பிரச்சனை இல்லையே? பேஷண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அந்த பொண்ணு தவறி விழுந்ததுல வயித்துல அடிபட்டிருக்கு. ஐ அம் சோ சாரி. கரு கலஞ்சிடுச்சு. இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போய் வயிற்றுல இருந்த குழந்தைய நானே கொல்லிட்டேனே. பாட்டியாக போறேன் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். கடைசியில என் கண்ணே குழந்தைய கொண்டுடுச்சேன். ஐயோ, இப்ப எங்க அக்காக்கும் என் பிள்ளைக்கும் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. அனு, எவ்வளவு பணம் வச்சிருக்க? 2000 ரூபாய் இருக்குக்கா. சக்தி கொடு, நான் வாங்கிட்டு வரேன். சக்தி, அண்ணாக்கு முதல்ல போன் பண்ணி இங்க வர சொல்லு. இந்த விஷயத்தை எதுவும் சொல்ல வேண்டாம். அண்ணா முதல்ல இங்க வரட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம். அனு, போன் கொடு. சொல்லணும். அண்ணா, நான் சக்தி பேசுறேன். சொல்லு சக்தி. கோயில இருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நீ எங்க இருக்க? பேங்க்ல இருந்து ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கமா? ஆன் தி வே. அண்ணா, நான் சொல்றத கேட்டு பதட்டப்படாதண்ண. உடனே ஏஎம் ஹாஸ்பிட்டல் வாண்ண. யாருக்கு என்னாச்சு? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைண்ண. ப்ளீஸ்ண்ண, நீ பதட்டப்படாதண்ண. நீ என்னன்னு முதல்ல சொல்லு.
அண்ணன் நான் சொல்றதை கேட்டு நீ பயப்படாதண்ண. அன்னி கால் ஸ்லிப் ஆகி கோயில் படியிலிருந்து விழுந்து அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு. என்னது? என்ன சக்தி சொல்ற? சக்தி, தாரணிக்கு என்னாச்சு? சக்தி, சக்தி ஏதாவது பேசு சக்தி. அண்ணன் நீ பார்த்துட்டு படாதண்ண. சாக்லேட்டை ட்ரை பண்ணி உடனே ஹாஸ்பிட்டல் வாண்ண. தோ வந்துட்டேன். டேய் ஃபூல், ஓரமா போடா போடா. இடியட். சொல்லு ஐஸ்வர்யா. எங்க இருக்கீங்க ஆண்டி? ஐஸ்வர்யா என்னமாச்சு? எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல ஆண்டி. என்னன்னு சொல்லுமா, எனக்கு பயமா இருக்கு. தாரணி அன்னைக்கு தாரணி, தாரணிக்கு என்னாச்சு? அது அது வந்து எங்க சித்தி தாரணி அண்ணிய வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க படி அதிகமா இருக்கும், வேணான்னு நான் சொல்ல சொல்ல எங்க சித்தி தான் ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லி மேல கூட்டிட்டு போனாங்க. படியில ஏறும்போது தாரணி அண்ணி கால் தொடக்கி கீழே விழுந்துட்டாங்க. ஒரு வகையில அதுக்கு என் சித்தி தான் காரணம். அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, இப்ப தாரணிக்கு என்னாச்சு அது சொல்லு. தாரணி அன்னைக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு ஆண்டி. ஹலோ ஹலோ ஆண்டி. ஹலோ ஆண்டி, நான் பேசுறது கேக்குதா? ஏஎம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. என்னங்க? 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 எங்க இருக்கீங்க? சுபத்ரா என்னாச்சு? உடனே கீழே வாங்களே. இதோ வந்துட்டேன். சிஸ்டர் என்னாச்சு? ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்ததுன்னு சொல்லு சிஸ்டர். மாமா, மாமா எங்க இருக்கீங்க? சுபத்ரா சீக்கிரம் வாங்க மாமா. சிஸ்டர் என்னாச்சு? ஏன் அழற? என்னங்க? நம்ம தாரணி. தாரணிக்கு என்னாச்சு? நம்ம தாரணி. சொல்லு, தாரணிக்கு என்னாச்சுன்னு கேக்குறல. என்னாச்சு? நம்ம தாரணி படியில இருந்து கீழே விழுந்துட்டாளாம். ஐயோ, எதுவும் ஆவலி அவளுக்கு? அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சாங்க. மை காட். எனக்கு தாரணி தானா விழலீங்க, இந்த கோதாவரி கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுருக்கா. ஐயோ. சரி, இப்ப தாரணி எங்க இருக்கா அது சொல்லு. அவ ஏஎம் ஹாஸ்பிடல்ல இருக்காளா? சரி, டேய் வண்டி எடுமா. அழாத சிஸ்டர், அழாத வாங்க. முதல்ல அங்க போவோம். இப்படி ஆயிப்போச்சே, எந்த ரூம்னு தெரியலையே. அந்த பக்கம் போகணும். சீக்கிரம் வா. கோதாவரி, தாரணிக்கு என்னாச்சு? ஐயோ அக்கா, தாரணி நார்மல் தானே? எந்த ரூமுமா? இதோ இந்த ஐசியூ ரூம்ல தான்மா. வாடா. அம்மா, டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருந்து பாத்துட்டு போங்கம்மா. சரிம்மா. தாரணி, ஆம்பளை புள்ள பிறந்தா கண்டிப்பா சிவான்னு தான் பேர் வைப்பேன். பெண் குழந்தை பிறந்தா என் தங்கச்சி பேரு சக்தி தான். அந்த ரூம் தான்.
நீங்க இவங்க அம்மாவா? சாரிங்க, கரு கலைஞ்சிருச்சு. நீங்க இங்க அட்மிட் பண்ணும்போதே எல்லாம் முடிஞ்சிருச்சு. என் பொண்ணை கொல்றதுக்கு தானே வெளியே கூட்டிட்டு போனேன். என் பொண்ணு வயித்துல இருந்த குழந்தைய கொன்னுட்டியே ராட்சசி. நடந்தது என்னன்னு கேட்காம எங்க அம்மா மேல கை வைக்கிற? ஏன் மேலே அடி கை வச்ச போறது. மறுபடியும் கை தூக்குற வேலை வச்சுக்கிட்ட வெட்டிடுவேன். அப்புறம் ஓங்கிறதுக்கு இல்ல, சாப்பிடுறதுக்கு கூட கை இருக்காது. அண்ணே, இவளை அடிச்சு துரத்துங்க. கைய தூக்குன மரியாதை கெட்டுரும், ஜாக்கிரதை. போடி வழியில. எங்க அக்காவே அடிக்கிறீங்களா? அடிச்சி உழைச்சு 1.5 இலை கூட உடல, அதுக்குள்ள என்ன ஏத்து பேசுற நீ? போட்டனா வேணாங்க. போதுங்க, நீங்க செய்யற மரியாதை எல்லாம் போதும். பொம்பளை புள்ள மேல கை வைக்கிற மேல வச்சுக்காதீங்க. நாங்க போயிடுறோம்.
என்ன மனுஷனா மிருகமா? பொம்பளைங்க மேல போய் கை வைக்கிற? அவங்க யார் தெரியுமா? என் தங்கச்சிங்க. டேய் கார்த்திக், ஒரு சின்ன பொண்ணு என் மேல கை வச்சா அப்ப வராத ரோஷம் இப்ப எப்படி வருது? சக்தி பண்ணது 100% தப்பு தான். ஆனா அவ அப்படி செஞ்சதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க என் தங்கச்சி அடிக்காம இருந்திருந்தா சக்தியே உங்க மேல கை வைக்க போறா? ஓ, என்ன இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒண்ணுதானே. அதான் அவங்க தப்பே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க கோவப்படுவீங்களா? இல்ல பரவாயில்ல தெரியாம நடந்துடுச்சுன்னு சிரிச்சு பேசாம போயிடுவீங்களா? தாரிணி என் பொண்ணு மட்டும் இல்ல, அவ உங்க வீட்டு மருமக. உங்களை நம்பிதானே உங்க வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சேன். உங்க வீட்டு வாரிசாவ சுமந்துட்டு இருந்தா அத கூட மறந்துட்டு என்ன குறை சொல்றீங்க? நீங்க சொல்றத நான் மறுக்கல. நடந்தது என்னன்னு கேட்காம நீங்க கோதாவரிய கை நீட்டி அடிச்சது பெரிய தப்பு. என் தங்கச்சி தெரிஞ்சு அந்த தப்ப செஞ்சிருக்க மாட்டா. ஏன்னா என்னை விட தாரணி மேல அவளுக்கு தான் பாசம் அதிகம். என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நான் பொண்ணை பெத்தவன், நீங்க பையனை பெத்தவங்க. இப்படிதான் பேசுவீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? போதுங்க. அவ என் மேல கைய வச்சு மானத்தை வாங்கினா நீங்க வார்த்தையால மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. போதும். இப்ப நான் ஏதாவது பேசினா அது என் பொண்ணு வாழ்க்கை தான் பாதிக்கும். அனு, அனு, என் மேல கோவமா? நீ அவசரப்பட்டுட்டக்கா. அவசரப்பட்டேனா? அம்மா மேல அந்த பொம்பளை கை வைப்பா, அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அம்மாவை அடிச்சாங்க, என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் நானும் திருப்பி அடிச்சிட்டேன். இது வரைக்கும் நம்ம 2 குடும்பத்துக்கும் மனக்கசப்புங்கிறது வெறும் வாய் தகராற மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அடித்தடி வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றது ரொம்ப கஷ்டம்க்கா. நாளைக்கு கல்யாண மேடையில கௌதம் விட்டு கொடுத்தா கூட எப்படிக்கா நம்ம 2 குடும்பமும் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க? கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய தீர்க்கவே முடியாதுக்கா.